பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மயில் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியோ நாம் நினச்ச மாதிரியே சரவணன் மாமா கூட நாம் தனியாக சென்னை வரைக்கும் போக போகிறோம். ஆனாலும் எனக்கு ஒரு குறை இருக்க தான் செய்யுது. இந்த மீனா என்னடானா சென்னைக்கு போகும்போது ஏசி டிக்கெட்லாம் புக் பண்ணி ஏசி பஸ்லேயே போயிருக்காளே. ஆனால் மாமா என்னவோ தக்கல்ல ஏதோ 500 ரூபாய்க்கு தான் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி கேட்டால் கண்டிப்பாக உனக்கு இதுவே பெருசு, ஏற்கனவே ரூம் 5000 ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கேன்னு மாமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரூமுக்கு வேற மேற்கொண்டு 20,000 ரூபா பணத்தை கொடுக்கணும். அதுக்கே இன்னும் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மயில். இங்கே மீனாவை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்த செந்தில் அவர் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கதிர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாத்தியாடா கதிர், என் அப்பா நல்லா படிக்க வச்சிருக்காரு, ஆனாலும் கடையில் பொட்டலம் போட விட்டுருக்காரு. அப்பா சொல் பேச்சை மீறக்கூடாதுன்னு தானே நான் வெளியில் வேலைக்கு எங்கேயுமே போகாமல் கடையிலே வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போ கூட என் மனசை புரிஞ்சுக்காம மீனா என்னவோ நியூஸ் பேப்பர் கேட்டதுக்கே எம்பிட்டு பேசிட்டாருன்னு எப்போ பார்த்தாலும் மீனாவை எல்லாரும் முன்னாடியும் திட்டிக்கிட்டே இருக்காரே தவிர்த்து அவள் என்ன சொல்ல வரான்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு. மீனா அவள் படிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் வாங்க சொல்லலை, அதில் எனக்காக அங்கே நான் எக்ஸாமுக்காகவும் எனக்கு தேவையானதை பார்க்கணுன்றதுக்காகவும் தான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரையே வாங்க சொன்னான். ஆனால் அது கூட அப்பா என்னவோ 300 ரூபா பணம் ஆகும், இங்கே யாரும் அந்த பேப்பர் எடுத்து படிக்க கூட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மீனா என்னவோ பணம் தரேன்னு சொன்னதுக்கு கூட வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி மீனாவோட மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டாரு. நல்ல வேலை மீனாவாது நல்ல வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கிறா. அப்படி மீனா என்னை நம்பி வீட்டில் இருந்தான்னு வச்சுக்க, அவளுக்குன்னு அவளால் எதுவுமே வாங்க முடியாமல் போயிருக்கும். பாவம் மீனா என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் வேதனையை மட்டும்தான் அனுபவிக்கிறாளே தவிர்த்து என்னால் மீனாவுக்கு எந்த வகையிலும் சந்தோஷத்தை கொடுக்கவே முடியல. ஒரு பக்கம் மீனா என்ன போய் கல்யாணம் பண்ணியிருக்காளேன்னு நான் ஒரு தொழில் இல்லாமல் நான் ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கிறதால மீனாவோட அப்பாவும் அம்மாவும் மீனா கிட்ட பேசாமல் அவளை தள்ளி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அப்பா என்னடானா மீனாவும் நானும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம், நாங்கள் பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோன்னு இன்னும் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வராமல் ஏளனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் நான்லாம் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது போல, மீனாவாது அவள் வீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி அவர் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கதிர்கிட்ட சொல்ல, உடனே கதிர், நீ இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, உனக்குன்னு படிப்பு இருக்குது, அந்த படிப்பை வச்சு எப்படி முன்னேறலான்னு முதல்ல யோசனை பண்ணு. உனக்கு உறுதுணையாக இருக்கிற அண்ணி நீ என்ன படித்தா முன்னேறலாம், எப்படி கை நிறைய சம்பாதிக்கலான்னு உனக்கு சொல்லிக் கொடுக்க அவங்க இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? மீனா, நீ சொன்னபடியே நல்லா படித்து எக்ஸாமில் நீயும் பாஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் உன்னை சுற்றி இருக்க யாரும் உன்னை எதுவுமே பேச முடியாது. கண்டிப்பாக மீனா அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் உங்கள் 2 பேர்த்தையும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. செந்திலும், ஆமாடா கதிர், நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான். எனக்காக மீனா வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கா. அப்போ மீனாவுக்காக நானும் கண்டிப்பாக ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். மீனா அப்பா மீனாவை வீட்டுக்குள்ளேயே விடாமல் நிற்க வச்சு பேசின பேச்சுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்கணும்னா நான் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தே ஆகணும். மீனா சொன்னதெல்லாம் கேட்டு அவள் என்னெல்லாம் படிக்க சொல்கிறாளோ எல்லாத்தையும் கண் முழிச்சு படித்து கண்டிப்பாக ஒரு வேலையை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இங்கே வீட்டில் இருக்க தங்கமயில் அம்மாவுக்கு கால் பண்ணி நாளைக்கு நாங்கள் ஹனிமூன் கிளம்புற விஷயத்த சொல்லணுமே, அம்மா எங்களை வழி அனுப்ப வந்தாலும் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக கால் பண்ணுறாங்க பாக்கியத்துக்கு. இங்கே மயிலை சிரிச்சுக்கிட்டே அம்மானு கூப்பிட்ட உடனே இங்கே பாக்கியம், என்ன மயில் எப்பயுமே ரொம்ப சோகமாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு கால் பண்ணுவேன், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நாளைக்கு நாங்கள் ஹனிமூன் போகிறோம், டிக்கெட்டெல்லாம் கூட புக் பண்ணிட்டாங்க, ட்ரெயினில் போகிறோமா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொல்லி பாண்டியன் மாமா சொன்னாங்க, வழி அனுப்பிவிட உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்தாலும் வருவாங்க, அதனால் ஹனிமூன் போகிற தேதியவும் நேரத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்கம்மா. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஹனிமூன் கிளம்புறத பார்க்க நீயும் அப்பாவும் வருவீங்கல்ல அப்படின்னு மயில் கேட்க, அதுக்கு பாக்கியம், அட போடி, நீ என்ன பக்கத்தில் இருக்க சென்னைக்கு தானே போகிற, ஏதோ அமெரிக்காவுக்கு போகிற மாதிரிலாம் என்னையும் கூப்பிட்டுட்ருக்க, அதெல்லாம் நான் எதுக்கு மயில், நீ சந்தோஷமாக போயிட்டு வா, அதான் நம்ம 2 பேரும் ஃபோனில் அப்பப்போ பேசிக்கிறோம்ல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஓ மூலமாக தான் எனக்கு எல்லாமே தெரிய வருதே, அப்புறம் நான் வேற வரணுமா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அதுக்கு மயில், இல்லைம்மா நீ வந்தால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும், நாங்கள் கிளம்புற வரைக்கும் என் கூட பேசிகிட்டு இருப்பல்ல, அதாம்மா ஆசையாக இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக ட்ரெயினில் போகிறத பார்க்க நீ இருக்கணும்னு நான் நினைக்கக்கூடாதாம்மா, நாளைக்கு கண்டிப்பாக வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க மயில். அதுக்கு பாக்கியமும், சரிடி மயில், நீ சந்தோஷமா இருப்பேன்னா கண்டிப்பாக உங்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு நாளைக்கு நான் வந்துடுறேன், எதுக்கும் கவலைப்படாத, நான் வரேன்னு சொன்னதா அங்கே சம்மதிக்கிட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம். அப்புறம் மயில் மெதுவாக பாக்கியத்துக்கிட்ட, அம்மா அப்புறம் இன்னொரு விஷயமா, நீ வரும்போது கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வரியா, ஏற்கனவே அந்த ரூமுக்கு மேற்கொண்டு 20,000 ரூபா பணத்தை கொடுத்தே ஆகணுமா, ஆனால் எப்படிம்மா என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும், இங்கே வீட்டில் மாமா கிட்டே கேட்டால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும், நீ ஹனிமூனுக்கெல்லாம் போகவே வேண்டாம்
வேண்டான்னு முடிவெடுத்துருவாருமா. நீ ஏதாவது பணம் இருந்தால் கொடுக்குறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க மயில். அதுக்கு பாக்கியம், அதானே பார்த்தேன். அப்போ நீ வழி அனுப்பி விட கூப்பிட்டதே இதுக்காக தானா? பணத்தை கொண்டுட்டு வருவேன்னு எதிர்பார்த்து தான் என்னை கூப்பிட்டியா? பாசத்தினால கூப்பிடலை அப்படி தானே மயில்? வர வர நீ கூட அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மாறிக்கிட்டே போகிற. உன்னை கூட நம்பக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்கிட்ட ஏதுடி பணம்? அவ்வளோ பணம் இருந்தா நான் ஏன் உன்னை அந்த வீட்டில் கட்டி கொடுக்க போகிறேன்? இதை விட நல்ல சம்பந்தமாக பார்த்து ஒரு பெரிய இடத்துல உன்னை மருமகளாக்கியிருப்பேனே. ஏதோ நம்மளுக்கு கிடைச்சது இதுதான். என்கிட்டலாம் பணத்தை எதிர்பார்க்காத. மாப்பிள்ளை கிட்ட பேசாம சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா உண்மையை சொல்லிடு. அவர் என்ன உன்னை அப்படியே விட போறாரு? கண்டிப்பா பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரூமுக்கு மேற்கொண்டு 20,000 ரூபாய் பணத்தை கட்டிடுவாரு மயிலு. நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நீ இதையே நினைச்சு நினைச்சு சோகமா இருக்காம மாப்பிள்ளை கூட சந்தோஷமா சென்னைக்கு போற சந்தோஷத்திலே இருக்கணும். புரியுதா இல்லையா? அம்மா கண்டிப்பா நாளைக்கு உன்னை வழி அனுப்பி விட அங்க வருவேன். ஆனா நான் பணத்தை கொண்டு வருவேன்லாம் நீ எதிர்பார்த்துட்டு இருக்காத. உன் அம்மா கிட்ட பணம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் அப்பாவும் வேலைக்குன்னு எங்கேயும் போறதில்ல. கடனை அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி தான் நான் குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கேன் மயிலு. புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம். பாக்கியத்துக்கிட்ட பேசின மயிலு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கிட்ட பணத்தை கேட்டு எப்படியாவது வாங்கிடலான்னு பார்த்தா அம்மாவும் பணம் இல்லைன்னு கையை விரிச்சிட்டாங்க. இப்போ உண்மையை சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியல. பேசாமல் அம்மா சொன்ன மாதிரியே அங்கே ஹனிமூனுக்கு போனதுக்கப்புறமா சென்னையில் இறங்கினதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம். இப்போவே சொன்னால் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும். அது மட்டும் இல்லை, பாண்டியன் மாமா நிற்க வச்சு நல்லா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க மயில். இங்கே டிக்கெட் எல்லாம் புக் பண்ண மாதிரியே அடுத்த நாள் மயிலும் சரவணனும் ஹனிமூனுக்கு கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்க அங்கே வந்த கோமதி, டே சரவணா, மயிலை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வாடா. நாம் எல்லாரும் வெளியூருக்குன்னு போனாலே குடும்பமாக தான் கிளம்பி போவோம். இப்படி தனியாக யாரையும் அனுப்புனதே இல்லைடா. அதனால தான் நீங்கள் ஹனிமூன் போகும்போதே மற்ற ஜோடிங்களையும் ஒன்று சேர்ந்து அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த மீனாவும் ராஜியும் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி வரலன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் தனியாக போகிறீங்க. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. பணத்தெல்லாம் பார்த்தே செலவு பண்ணுங்க. மயிலை நல்லபடியாக நீ தான் பார்த்துக்கணும். புரியுதா சரவணா அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சரவணன், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. நான் கூட சென்னைக்கு இப்போ தானே முதல் தடவை போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மயிலை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்களும் அப்பாவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வீட்டை நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது விஷயம்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க. உடனே நான் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறேம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல இதை கேட்ட மயில், அம்மா கேத்த பிள்ளை தான். ஏதாவது விஷயம்னு சொன்னால் உடனே கிளம்பி வந்துடுவாராமா. அப்போ ஹனிமூனுக்கு சந்தோஷமாக இருக்க போல அங்கேயும் வீட்டை பற்றியே தான் யோசிப்பார் போல அப்படின்னு நினைக்கிறாங்க மயில். இங்கே பாண்டியன் மயிலுக்கிட்ட, ஏன்பா மயில், உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் அங்கே வெளியூருக்கு கிளம்புற விஷயத்த சொன்னியாப்பா? அவங்க வழி அனுப்பிவிட 2 பேரும் வராங்களா? என்ன ஏது அப்படின்னு விசாரிக்க அதுக்கு மயில், மாமா நீங்கள் சொன்ன உடனே அம்மா கிட்ட இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க கண்டிப்பாக வழி அனுப்பிவிட வரேன்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக கிளம்புறத பார்க்க அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும்ல, அதான் மாமா வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயில். கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே மயிலோட அம்மாவும் அப்பாவும் இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு வர இதை பார்த்த மயில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாண்டியனும் கோமதியும் அவங்க மயிலோட அம்மாவையும் அப்பாவையும் உள்ளே கூப்பிட்டு நல்லபடியாக உபசரிக்கிறாங்க. இங்கே மயிலோட அம்மா மயிலுக்கிட்ட, ஆமாடி மயில், எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டல்ல? ஆமாம், எதில் போகிறீங்க? ட்ரெயின்லையா பஸ்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மயிலும், அம்மா நாங்கள் ட்ரெயினில் தாம்மா போகிறோம். டிக்கெட் விலை 500 ரூபா தெரியுமா? எங்கள் 2 பேத்துக்கும் சேர்த்து மொத்தம் 1000 ரூபாய்க்கு மேலே டிக்கெட்டே ஆயிடுச்சு. ரூம் வேறு 5000 ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஆட என்னடி மயில், எவ்வளோ வெயில் அடிக்குது, பேசாமல் ட்ரெயின்லையே நீங்கள் ஏசி புக் பண்ணியிருக்க வேண்டியதானே? நீ உன் மாமனார்கிட்ட சொன்னால் அவர் என்ன செஞ்சு தர மாட்டேன் நான் சொல்லியிருக்க போகிறாரு அப்படின்னு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியம். அதுக்கு மயிலும், ஆமாம்மா, போன மாதம் இங்கே செந்தில் தம்பியும் மீனாவும் சென்னைக்கு போகும்போது கூட ஏசி பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தாங்களாம். எனக்கும் அப்படி போக ஆசையாக தான் இருக்குது. ஆனால் டிக்கெட்டெல்லாம் மாமா தானே புக் பண்ணாங்க. நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்க கோமதிக்கு ரொம்ப கோபமாக வருது. என் மற்ற 2 பசங்களும் அவங்க பொண்டாட்டிங்க கூட ஹனிமூனுக்குன்னு எங்கேயுமே போகல, வெளியூருக்குன்னு சுற்றி பார்க்கவும் போகிறதில்ல. போனால் போதுன்னு 2 பேர்த்துக்கும் வெளியூர் போக பர்மிஷன் வாங்கி கொடுத்து டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி கொடுத்தா இந்த மயிலும் மயிலோட அம்மாவும் என்ன பேச்சு பேசுகிறாங்க? அப்படி பொண்ணு மேலே அம்புட்டு பாசம் இருந்தா ஏன் நீங்கள் பேசாமல் டிக்கெட்டை ஏசிலேயே போட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு இங்கே கோமதியும் பாக்கியத்தை பார்த்து கேட்க ஆரம்பிக்க, உடனே பாக்கியா சிரிச்சுக்கிட்டே, பொய் சொல்ல போகிறோமேன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவங்க என்னோட மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் நான் ட்ரெயினில் ஏசி டிக்கெட்டே போட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பாண்டியன், எங்களுக்கும் முடியாமல்ல சம்மந்தி, ஆனாலும் ட்ரெயினில் நல்லா சிலு சிலுன்னு காற்று வரும். அப்படி இருக்கும்போது எதுக்காக பிள்ளைங்க ஏசியில் போகணுமேன்னு தான் விட்டுட்டேன்.
அடுத்த தடவை போகும்போது ஏசிலேயே டிக்கெட் போட்டுடலாம், இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன். இப்படி பாண்டியன் சொன்னதை கேட்டு ரொம்ப கோவத்துல முகத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க பாக்கியம். இதை பார்த்த கோமதியோட தம்பி பழனி மெதுவா இங்க மயிலோட அம்மா கிட்ட, மீனாவும் செந்திலும் அங்க சென்னைக்கு போனாங்கன்னா ஆஃபீஸ் வேலையா போனாங்க, அது மட்டும் இல்ல மீனாவுக்கு ஏசி பஸ்ஸில் ஆஃபீஸ்லேருந்தே டிக்கெட் புக் பண்ணி அனுப்புனாங்க. மாமா ஒன்றும் அவங்களுக்கு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி கொடுக்கல. மச்சான் இங்கே மயிலுக்கும் சரவணனுக்கும் கொடுக்குற எந்த சலுகையும் மற்ற பசங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ கூட இவங்க 2 பேரும் தான் ஹனிமூனுக்கு போகிறாங்க, மற்ற எல்லாருமே வீட்டில் தானே இருக்காங்க, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு எதுவுமே மனசில் வச்சுக்காம பழனி சொல்ல, இதை கேட்ட மயிலோட அம்மா, ஆமாம் தம்பி, உங்களுக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் எப்போ தான் இப்படி ஹனிமூனுக்கெலாம் போகிறதா இருக்குது, உங்களுக்கு பாவம் உங்கள் வீடும் இல்லாமல் உங்கள் அக்கா வீடும் இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி தான் நிலமை போல். உங்கள் மச்சானும் உங்கள் அக்காவும் உங்களுக்கு பொண்ணு பார்க்கலன்னா பேசாமல் அண்ணன்களே கெதின்னு அவங்க வீட்டில் போய் அவங்க சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது பொண்ணுகிட்ட பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. வயசும் ஏறிக்கிட்டே போகுது, இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லதானே நடக்கவா போகுது, இல்லை உங்களுக்குன்னு இனி பொண்ணு பிறக்க தான் போகிறாளா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி இருந்துட்டு போகட்டும், கல்யாணமே ஆகாமல் கடைசி வரைக்கும் உங்கள் மச்சான் வீட்டில் தான் சாப்பாடுக்காக கையேந்தி நிற்க போகிறீங்க போல அப்படின்னு பாக்கியம் இங்கே பழனியை குத்தி காமிக்கிற மாதிரி பேச, இங்கே பழனிக்கு பதில் பேச முடியாமல் ரொம்பவே அமைதியாயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த கோமதி, ஆமாம் சம்மந்தி, இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, என்ன பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு என் தம்பியை இப்போ வம்பு கழுத்துட்டு இருக்கீங்க, அவனுக்கு ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி 50 வயசு ஆகலை, சீக்கிரமாகவே ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறோம், அவன் எதுக்கு சாப்பாடுக்காக எங்ககிட்ட கையேந்தி நிற்கணும், அவன் கடையில் என் புருஷனுக்கு பக்க பலமாக நின்று வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு சாப்பாடு போடுறதுல நாங்கள் என்னைக்கும் கணக்கு பார்த்ததே இல்லை, அது மட்டும் இல்லை எனக்காக தான் என் தம்பி இந்த வீட்டில் இருக்கானே தவிர்த்து ஏதோ நாங்கள் சாப்பாடு போடுறோன்றதுக்காகலாம் இல்லை, அவன் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, ஆனாலும் அதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூட போகாமல் அங்கே சரிவர பேசாமல் என் அக்கா பாசத்துக்காகவே இங்கே வாழ்ந்துட்டுருக்கான், அவனோட அருமை தெரியாமல் தேவையில்லாமல் ஏதாவது பேசுனீங்க அப்புறம் சம்மந்தின்னு கூட பார்க்க மாட்டேன், என்கிட்ட பேசுங்க, என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுங்க, அதை விட்டுட்டு என் தம்பியெல்லாம் இப்படி இழுத்து வச்சு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க கோமதி. அதுக்கு உடனே பாக்கியம், என்ன சம்மந்தி இப்படி பொசுக்குன்னு கோவப்படுறீங்க, நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன், இவ்வளோ வயசானவருக்கு கல்யாணத்தை முடிக்காமல் உங்கள் பசங்களுக்கு தானே முதல்ல கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அது மட்டும் இல்லை இங்கே மயில் ட்ரெயினில் போனால் இவருக்கு என்ன, பஸ்ஸில் ஏசியில் போனால் தான் இவருக்கு என்ன, என்னவோ மீனா ராஜி கதிர் செந்தில்னு யாருமே இங்கே ஹனிமூன் போகலையாம், ஏதோ என் பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் போகிறாங்கன்னு ஏதோ வயிற்றுச்சலில் உங்கள் தம்பி பேசிகிட்டு இருக்காரு, அதனால தான் அவருக்கு நல்லா உரைக்கணுமேனு இப்படி பேசினேன், அவர் பேசுனது தப்பு இல்லைன்னா நான் பேசுனதுலையும் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம். அதுக்கு பழனி, என்னது வயிற்றுச்சலா, யாரை பார்த்து என்னங்க சொல்கிறீங்க, என் மாப்பிள்ளையும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணும் வெளியூருக்கு சுற்றி பார்க்க போகிறாங்கன்றத எனக்கு என்னங்க வயிற்றுச்சல் வரப்போகுது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், சந்தோஷம்தான் படுறேன், அது மட்டும் இல்லை மற்ற இவங்க எல்லாரும் போகலையேன்னு தான் சொன்னேனே தவிர்த்து அவங்கள நான் எந்த குறையும் பேசவே இல்லை, அப்படி மற்றவங்கள குறைச்சி பேச எனக்கு தெரியவும் தெரியாது, எங்கள் வீட்டில் என்ன அப்படி சொல்லியும் வளர்க்கலங்க அப்படின்னு சொல்கிறாரு பழனி. அதுக்கு பாக்கியம், அவங்கெல்லாம் ஹனிமூனுக்கு போகலைன்னா அவங்க பெற்றவங்க பேச்சை கேட்டு ஒன்றும் கல்யாணத்தை பண்ணிக்கல, பிடிச்ச வாழ்க்கை தான் வேணும்னு இங்கே குடும்பத்தையே எதிர்த்து கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க, அவங்க ஹனிமூன் போனால் என்ன போகலன்னா என்ன, ஆனால் என் பொண்ணு அப்படியா, என் சொல் பேச்சை மீறாமல் நாங்கள் பார்த்த வரனுக்கே நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அதே மாதிரி பாண்டியன் சம்மந்தியை எதிர்த்து பேசாமல் அவர் சொல்படி கேட்டு இங்கே மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க போய் தான் 2 பேரும் வீட்டுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறாங்க, அதனால ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த மீனாவும் ராஜியும் என்னவோ வீட்டுக்கே தெரியாமல் தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, அப்புறம் அவங்களுக்குலாம் இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது, என்ன சலுகை கிடைக்கும், ஆனால் மயில் அப்படி இல்லையே, அவள் இந்த வீட்டோட மூத்த மருமக, அது மட்டும் இல்லை வீட்டில் அவ்வளோ பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்கிறா, வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் இங்கே பாண்டியன் சம்மந்திக்கு சொல்கிறதே என் பொண்ணு தானே, அதனால நீங்கள் ஏசி டிக்கெட் போடுறது மட்டும் இல்லை ஃப்ளைட்டில் கூட அவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை, ஏன்னா நான் பொண்ணை அவ்வளோ ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம். பாக்கியம் இப்படி மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் மீனாவையும் ராஜியும் குத்தி காமிச்சு பேசுகிறதால மீனா ராஜுக்கு பாக்கியத்து மேலே ரொம்பவே கோவம் வருது, ஆனாலும் இங்கே பாண்டியன் மாமா முன்னாடி ஏதாவது பேசினா பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது, ஏற்கனவே மயிலக்காவும் சரவணன் மாமாவும் வேறு ஹனிமூனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, இந்த சமயம் மயிலக்காவோட அம்மா வராமல் இருக்கிறதே நல்லதாக இருந்திருக்கும், இவங்க வந்து தேவையில்லாமல் பழனி சித்தப்பாவையும்
நம்மளையும் அவமானப்படுத்துறேன்னு சொல்லி இவ்வளோ ஏளனமா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு பக்கம் மீனாவும் ராஜியும் வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மயிலு மேலேயும் பாக்கியத்து மேலேயும் ரொம்பவே கோவம் வருது. இப்படி பாக்கியம் பேசிக்கிட்டே போக இதெல்லாம் பார்க்க பாண்டியனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் மயிலோட அம்மாவை என்னன்னு சொல்ல அப்படின்னு கடுப்பாகி போய் நிற்கிறாரு. உடனே கோமதி, சமந்தி, நீங்க வந்தது எந்த விஷயமோ அதை மட்டும் செய்யுங்க. ஆனால் தேவையில்லாமல் மீனாவை பற்றியும் ராஜியை பற்றியும் என் முன்னாடி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன நீங்கள் வர வர அடுக்கடுக்கா ஒவ்வொருத்தரையா பற்றி பேசிக்கிட்டே போகிறீங்க. முதல்ல என் தம்பியை ஏளனமாக பேசுனீங்க. இப்போ மீனா ராஜின்னு ஒவ்வொருத்தரையும் இழுத்து விட்டு தேவையில்லாமல் ஏன் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மீனாவும் ராஜியும் இந்த வீட்டோட நல்ல மருமகளாக இருக்காங்களா இல்லையான்னு நான் தானே சொல்லணும். உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பசங்களுக்கு கிடைச்ச வரோன்னா அது மீனாவும் ராஜியும் தான். நாங்களே தேடி பிடிச்சி இப்படி ஒரு பொண்ணை கொண்டு வந்திருக்கவே முடியாது. அவ்வளோ ஒழுக்கமாக அவ்வளோ பணிவாக வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு நல்லா படிச்சிருக்காங்க. மீனாலாம் கை நிறைய சம்பாதிக்கிறா. இப்படி ஒரு மருமக கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணுமே தவிர்த்து நீங்கள் குறை பேசுகிற மாதிரிலாம் எங்களுக்கு மருமக வாய்க்கவே இல்லை. அதனால் நீங்கள் வந்த வேலை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. மயிலையும் உங்கள் மருமகனையும் இங்கே சென்னைக்கு அனுப்பி வைக்க தானே வந்தீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டிக்கெட்டெல்லாம் போட்டு கையில் கொடுத்துட்டோம். மீதி உங்களால் முடியும்னா பணத்தை கூட கொடுத்து அனுப்புங்க. நாங்கள் எதுவும் சொல்ல போகிறதே இல்லை. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரையாக குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க சம்மந்தி, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு எப்படி உங்கள் பொண்ணு மயில் ரொம்ப முக்கியமோ, எப்படி அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு என் பொண்ணுங்க மாதிரி தான் மீனாவும் ராஜியும். அவங்கள நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா என்னால் தாங்கிக்கவும் முடியாது. அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண நான் தான் முன்னாடி வந்து நிற்பேன். என் தம்பியை மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க யாரையும் குறை சொல்ல உங்களுக்கு உரிமையே இல்லை. வந்த வேலையை பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு இங்கே பாக்கியத்துக்கு முகத்துக்கு நேராக சொல்லிடுறாங்க கோமதி. இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலே இந்த கோமதிக்கு ஆகவே ஆகாதே. என் பொண்ணை பார்த்துட்டேன், அவன் நல்லபடியாக சென்னைக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கோவத்தில் பாக்கியம், மயிலு பத்திரமா பார்த்து போயிட்டு வாடி. நான் இதுக்கு இங்கே வராமையே இருந்திருக்கலாம். அதான் அப்போவே சொன்னேன், நீ பாட்டுக்கு போயிட்டு வா, வழி அனுப்பிவிட நான் வரலன்னு. என் சொல் பேச்சை கேட்காம என்னை கூப்பிட்டேன். இப்போ பாத்தியா உன் மாமியார் என்னை என்ன பேச்சு பேசுகிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி பேச எனக்கு உரிமை இல்லையாண்டி? சரி, உனக்காவது உரிமை இருக்குல்ல, நீ இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் அவமானப்படுத்தி பேசின பாக்கியம் ரொம்ப அவமானப்பட்டு கோமதி முன்னாடி நிற்க கூட முடியாமல் எதிர்த்து பேச முடியாமல் தலை குனிஞ்சு வெளியில் போகிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சரவணன் மயிலுக்கிட்ட, என்ன மயிலு, உங்கள் அம்மா எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை செய்யாமல் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க? உங்கள் அம்மாவால் நான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. இனி அடிக்கடி உங்கள் அம்மாவை வீட்டுக்கெல்லாம் கூப்பிடாத. எனக்கே அவங்க பேசுகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அம்மா பேசுனதுல எந்த விதமான தப்பும் இல்லை. மீனா, ராஜி, பழனி மாமான்னு எல்லாருக்கும் அம்மா சப்போர்ட் பண்ணி பேசும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. இனி உங்கள் அம்மாவை இந்த வீட்டு பக்கமே வர சொல்லாத மயிலு அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன். உடனே மயிலு கண் கலங்கிக்கிட்டே, இந்த அம்மா நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வீட்டுக்கு வர சொன்னா இப்படி கோமதி அத்தை முன்னாடி அவமானப்பட்டு வெளியில் போயிட்டாங்களே அப்படின்னு நிற்கிறாங்க.